இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்கங்கிறீங்க. அவர் படித்ததுனால தான் பேசுகிறாரு. இப்போ வரலாற்றை வாசிக்க வேண்டியது படிக்க வேண்டியது மாண்புமிகு ஐயா சீதாராம் ஐயா தான். நீங்கள் இங்கேயும் தமிழர்கள் வாழுகிறாருங்கிறீங்க. அதே இதை திருப்பி நாங்கள் சொல்லுவோம், இங்கேயும் நிறைய கன்னடர்கள் வாழ்கிறார்கள். எங்கள் தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் அடித்து எங்களை விரட்டுறீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒதுக்கி சொல்கிறீங்க. நாங்கள் எப்படியாவது அப்போ எப்போவாவது இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்களை காவிரியில் தண்ணி வைக்கும்போது அடித்து எங்களுக்கு ஏதிலிகள் 2 லட்சம் பேர் மூட்டை முடிச்சோடு நடந்து வந்தோம். எங்கள் நிலங்களுக்கு எங்கள் கடைகளுக்கு எல்லாத்துக்கும் தீ வச்சு கொளுத்துனீங்க. நாங்கள் அப்படி ஏதாவது எதிர்வினை ஆற்றினோமா? அது ஏன்னா எங்களுடைய மாண்பு. இதில் போய் தமிழன் வீரத்தையோ கோபத்தையோ காட்டுறதுக்கு இது ஒன்றும் அப்படி ஒரு ஒரு குணம் கொண்ட மக்கள் இல்லது. அதை நாங்கள் திரும்ப திரும்ப காட்டுறோம். இதை நீங்கள் உங்கள் படங்கள் கேஜிஎஃப் 1 பாகம் 2 பாகமும் காந்தாரா படங்கள்லாம் இங்கே வந்து பல கோடி ரூபாயை வசூலிச்சுட்டு போச்சு. ஏதாவது ஒரு இடையூறு இருந்ததா?